கேட்டு விடை கூறுக. மிஸ்ஸு சொல்கிறத வந்து இதை கேட்டுட்டு நீ இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண வேணும். காற்றில் மனம், காற்றில் வந்து மனம் வீசுது, ஸ்மெல்லு. மாறனின் குரல் கேட்டு விரைந்து வந்தார் அம்மா. அம்மா வந்து மாறனோட குரல் கேட்டு வர்றாரு. விமலனும் மாறனும் ஒரு பொம்மைக்காக சண்டை போட்டு கொண்டிருந்தனர். ஒரு பொம்மையை வச்சுட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. விமலா, தம்பியை அள வைக்காதே, சேர்ந்து விளையாடுங்கள் என்று அம்மா சமையல் அறையிலிருந்து ஓடி வர்றாங்க. விமலா, தம்பியை அள வைக்காது அப்படிங்கிறாங்க. பின்னாலேயே ஓடிய விமலாவுக்கு ஏதோ ஒரு வேறுபட்ட மனம் தெரிஞ்சது. அம்மாவுக்கு பின்னாடி போன விமலாவுக்கு ஏதோ வாசம் வந்து தெரியுது. இது என்ன மனம் அம்மா என்று கேட்டால் விமலா. பால் பொங்கி அடுப்பு அணைஞ்சுள்ளது. பால் பொங்குச்சு, அதனால் அடுப்பு அணைஞ்சிருச்சு. அடுப்பு அணைஞ்சோன்னா கேஸ் வாசம் அடிக்கும்ல சாமி, அதுதான். அதனால் எரிவாயு கசிந்து கொண்டிருக்கிறது என சொல்லிக்கொண்டு, எரிவாயுன்னு சொன்னால் கேஸ் வந்து சொல்லிக்கொண்டே எரிவாயுவை நிறுத்தினார். அம்மா வந்து கேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. உடனே விமலா மின்விசிறியை இயக்க செய்தாள். வேண்டாம் விமலா, இப்போது மின்சாதனத்தை இயக்கக்கூடாது. இப்போ கேஸ் வாசம் அடிக்குது வீட்டிலன்னு சொன்னால் நம்ம கரண்ட்டு, சுவிட்ச் போர்டு, மின்விசிறி, ஃபேன் இதெல்லாம் போடக்கூடாது. இப்போது மின் சாதனங்களை இயக்கக்கூடாது. மின் சாதனத்தை நம்ம போடும்போது அதில் ஃப்ளிக்கர் ஆச்சுன்னா வெடிச்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எதையும் தொடக்கூடாது. உடனடியாக கதவு ஜன்னலை வந்து திறந்து விடணும். அங்கிருந்து இருவரும் வெளியே அழைத்து வந்தனர். அம்மா வந்து 2 பேரையும் அழைச்சிட்டு வந்தாங்க. பதற்றம் இல்லாமல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கேஸ்லேருந்து ஸ்மெல் வருது, கேஸ் லீக் ஆகுதுன்னா நம்ம கதவு ஜன்னலை திறந்து வச்சுட்டு உடனே வெளியே வந்துடணும். வீட்டுக்குள்ளார சுவிட்ச் போர்டு, ஃபேனு இதெல்லாம் போட்டுறக்கூடாது. சரியான தொடர் எது, காரணம் கூறுங்கிறாங்க. விமலா எரிவாயு கசியும் போது ஏற்படும் மனத்தை இப்போதுதான் கண்டுபிடித்து தெரிந்து கொண்டாள். விமலா எரிவாயு எரியும் போது ஏற்படும் மனம் முன்னரே கண்டுபிடித்து தெரிந்திருந்தாள். என்ன சாமி ஆன்சரு, இப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. எரிவாயு மனம் வந்து இப்போ தான் தெரிஞ்சிருச்சு. சிந்தித்து விடையிழக்க. நான் ஒரு கோழி, இறையை கொத்தி தின்கிறேன், கூடை அருகில் இருக்கிறது. இது 3மே இருக்கிற படம் எதுவோ அதை நம்ம டிக் பண்ணணும். இது 3மே இருக்கிற படம் வந்து சென்டரில் இருக்கிற படம், நடுவால் இருக்கிற படத்தில் தான் நான் ஒரு கோழி, இறையை கொத்தி தின்கிறேன், அருகில் கூடை இருக்குது அப்படிங்கிறது. தட்ஸ் ஆல்.